ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்காக தேவாதி தேவன் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கத்திற்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். இந்த பாடலை எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கர்ஜிக்கும் சிங்கங்களோ, ஓநாய் கூட்டங்களோ, கர்ஜிக்கும் சிங்கங்களோ, ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிதனில் மந்தையில் நடுவினில் நெருங்கவே முடியாது. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ரட்சிப்பின் கீதங்களோ, மகிழ்ச்சியின் சத்தங்களோ, ரட்சிப்பின் கீதங்களோ, மகிழ்ச்சியின் சத்தங்களோ, கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடோ. ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்றே வாழ்ந்திடும், யாருக்கும் கலக்கமில்லை. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கொள்ளோனின் பொறாமைகளோ, மறிவான சதிபலமோ, கொள்ளோனின் பொறாமைகளோ, மறைவான சதிபலமோ, வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே கீலேயாத் கம்பீர தொனி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அவ்விதமான ஒரு தெய்வீக சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை ஆற்றல் மிக்கவர்களாக ஆண்டவர் மாற்றி வருகிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரோமருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை குறித்து இங்கே சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்டதான இந்த வசனத்தின் அடிப்படையிலே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாருங்கள் அந்த மனுஷீகமும் தெய்வீகமும் என்கிறதான தலைப்பில் நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியவர்கள் சுவிசேஷத்தில் விவரிக்கிறத நாம் பார்க்கிறோம். யோவான் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி அங்கிருந்து ஆரம்பித்து வருகிறத பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், மனுஷகுமாரனா மனுஷ சாயலாய் காணப்பட்டார். அவர் மனுஷகுமாரன் என்றும் அறியப்பட்டார். அவர் தேவகுமாரனாக காணப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் கூட 2 தலைப்புகளின் கீழ் நாம் இந்த வசனத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து, இரண்டாவதாக பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இயேசு கிறிஸ்து. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய அந்த தன்மைகளை அறிந்து நாம் தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து என்கிறதான தலைப்பிலே நாம் படிக்கும்போது, அதாவது மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவ்விதமாக பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். தாவீதனுடைய தகப்பனுடைய பெயர் ஈசாய். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் கிளைகளிலிருந்து அதிலிருந்து ஒரு வேறு எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 2வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றினாலும், தாவீதின் சந்ததியிலிருந்து அவர் தோன்றினாலும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று அங்கே சொல்லியிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அவனுடைய சந்ததியை குறித்து, அவன் வீட்டை குறித்து வெகு தூர காலத்து செய்தியை ஆண்டவர் சொல்லி தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். அந்த அளவுக்கு தாவீது விசேஷித்தவனாக தேவனுக்கு முன்பாக காணப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 132 11வது வசனத்தில் பார்க்கிறோம்.
உன் கற்பத்தின் கனியை உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் உன் என்றும் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார், அவர் மாற மாட்டார். உன் சிங்காசனத்தின் மேல் உன் கர்ப்ப பிறப்பை வைப்பேன் என்றும் உன் சந்ததியார் கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தால் அவர்கள் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தின் மேல் உட்காருவார்கள் என்றும் கர்த்தர் உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த இன்றைக்கு கிறிஸ்துவ அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செய்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல சங்கீதம் 89:34 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3-4 வசனங்களை வாசிப்போம். 89. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று தேவன் ஆணையிடுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். எவ்வளவு விசேஷமான காரியங்களை தம்மை நேசித்த தாவீதுக்கு தேவன் செய்கிறார். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த தாவீதுக்கு தேவன் செய்கிறார். அற்புதமான காரியங்களை ஆண்டவர் தாவீதுக்கு செய்து பாருங்கள், தலைமுறை தலைமுறையாக அவனுடைய சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாக காணப்படும்படியாக ஆண்டவர் அங்கே வழிநடத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவராக அவர் காணப்படுகிறார் என்று நாம் படிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துக்கு வரும்போது 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் விதமாக பார்க்கிறோம். நான் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போது அனுப்பினார்? காலம் நிறைவேறின போது தேவன் அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு எவ்வளவோ அற்புதமான காரியங்களை செய்து அதிசயமான காரியங்களை செய்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாட்களில் ஆண்டவருடைய வழிகளை நாம் பற்றி கொண்டு விசுவாசத்தை காத்து மாம்சத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தேவ பிள்ளைகளாகி நாம் பற்றி கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று கேட்கிறார். யார் சொல்லக்கூடும் என்று கேட்கிறார். அவர் பாவமில்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதை நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 15வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் விசேஷமானவர். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தமாக கேட்கப்பட்டார். அவர் பாருங்கள், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியராக காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக அவர் காணப்பட்டார். அதுபோல் நாம் 7ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம்.
26வது வசனம். பரிசுத்தரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியராயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமான பிரதான ஆசாரியர், வானங்களிலே உயர்ந்தவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் தைரியம் கொண்டு இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, வேண்டுதல் செய்கிறவர்களாக, தேவனோடு கெட்டி நெருங்குகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இப்படி இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய கிருபைகளும் நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை குறித்து நாம் படிக்கிறோம். நாம் வாசித்த வசனத்திலே ரோமர் 1:5 வசனத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்று அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டார். எதனால? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய தன்மையை குறித்து நாம் படிக்கும்போது, அதில் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை குறித்து நாம் படிக்கும்போது அது நமக்கு மிகவும் விசேஷமானதாக காணப்படுகிறது. இந்த ஆண்டவர் எவ்வளவோ பெரியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:21 வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாம் என்கிற மனுஷனினாலே சர்வ லோகத்துக்கும் மரணம் உண்டானது, மனு குலத்திற்கு மரணம் உண்டானது. மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் நித்திய ஜீவனும் பாருங்கள் உண்டாயிற்று, உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் பாருங்க அந்த ஜீவனும் உண்டாயிற்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு விசேஷித்த அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெய்வீக தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாகிற்று. எந்த மனுஷனால்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற மேன்மையான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நமக்கு முன்பாக இந்த உலகத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களும் அவர்கள் கெட்டு போகவில்லை, அவர்கள் இன்னும் உயிர்த்தெழுதலுக்கு வாஞ்சையாய் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள் என்கிறதான நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், நாம் பலப்படுத்தப்படுகிறோம் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 11:25 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, மகத்துவமுள்ளவராக, வல்லமையுள்ளவராக, அற்புதங்களை செய்கிறவராக, இன்றைக்கு நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நாம் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆதி சபையிலே அப்போஸ்தலர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4:33 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது.
அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆகவே எல்லா அப்போஸ்தலர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாக சாட்சி கொடுத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்கிறத குறித்து நாமும் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் அதில் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பவுலுடைய பிரசங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதமின்றி அவன் கிறிஸ்துவை கண்டடைந்த உடனே அனனியா அவனிடத்திலே பிரவேசித்து, நீ பார்வையடையும்படி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொன்ன உடனே தாமதமின்றி பவுல் என்ன செய்தான்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இன்றைக்கும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற நாமும் கூட தாமதமின்றி செயல்பட வேண்டும். தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தாமதமின்றி செய்ய வேண்டும். காரணம், நாளை நமக்கு உரியது அல்ல. இன்றைக்கு தேசத்திலே அந்தகார சக்திகள் உலகம் முழுவதும் எவ்வளவாய் பரம்பி வருகிறது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கென்று செய்கிறதை தாமதமின்றி செய்ய வேண்டும். இயேசு பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தின போது தேவதூதர்கள் ஆண்டவரை பாடி துதித்து கொண்டு போன பின்பு மேய்ப்பர்கள் தீவிரமாய் செயல்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியாக தாமதமின்றி இந்த நாட்களில் ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 13வது அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். 33வது வசனம். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்போ இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இதை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு பெரிய சுவிசேஷம். அதாவது சுவிசேஷம் என்று சொல்லும்போது இயேசுவை பற்றி நாம் என்ன சொன்னாலும் அது சுவிசேஷம். இயேசு பிறந்தார், இயேசு அற்புதங்களை செய்தார், இயேசு கடலின் மேல் நடந்தார், இயேசு லாசருவை எழுப்பினார், இயேசு 5000 பேருக்கு அப்பத்தை பங்கிட்டார், இயேசு கொல்கதா மலையிலே சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு முகங்குப்புற விழுந்து செபித்தார். இயேசுவை குறித்து நாம் என்ன சொன்னாலும் அது சுவிசேஷம் என்று நாம் படிக்கிறோம். இப்படியாக இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நல்ல சுவிசேஷம் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் நாம் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் தேவனுடைய அன்பிலே காணப்படுவோம். ஆண்டவருக்கு உகந்த ஜனங்களாக நாம் இருப்போம். இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். சங்கீதத்தில் சொல்லுகிறார், 16வது சங்கீதம் 10-11 வசனங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. ரொம்ப தாழ்த்தினார், தன்னை வெறுமை ஆக்கினார். இன்றைக்கும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை வெறுமையாக்க வேண்டும். நாம் ஒன்றுமில்லை என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியரில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் படிக்கும்போது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால்
தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தம்மோடு கூட தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். ஸ்தேவான் சொல்லுகிறான், அவருடைய வலது பாரிசத்தில் கர்த்தராகிய இயேசு எழுந்து நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லுகிறான். எவ்வளோ விசேஷமான காரியம்! அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவருடைய வலது பாரிசத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அந்த ஆனந்த சந்தோஷம் அடைய ஆண்டவர் அங்கே இரக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பெற்று அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு மேன்மையான இரத்தம்! எவ்வளவு மேன்மையான இரத்தம் பாருங்கள். காயினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம், மேன்மையானவைகளை பேசுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆகையினால இந்த காரியங்களில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் தேவனுடைய குமாரனாய் இன்றைக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் ஆவிக்குரிய அனுபவங்களில் நமக்கு தாழ்மை வேண்டும். அவர் எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ அதுபோன்ற ஒரு தாழ்மை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அந்த மகிமையான அனுபவத்தில் நாம் கர்த்தரை சார்ந்து அவர் சித்தம் செய்யும்படியாக, ஆண்டவரே நான் என்னை வெறுமையாக்குகிறேன், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய திரு சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மேன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது, மேன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. பாருங்க, காயினுடைய இரத்தத்தை பார்க்கலும் மேன்மையானதை பேசுகிறது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த மேன்மையான இரத்தத்தை பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாகி இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை முற்றிலுமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தரித்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல நாம் படிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். காயினுடைய இரத்தம் என்ன கூப்பிடுகிறது? தேவரீர் பூமியின் இடத்திலே குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று கூப்பிடுகிறது. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம், மேன்மையானவைகளை பேசுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்.
ஆபேலுடைய இரத்தம் இதைத்தான் சொல்லுகிறது. தேவரீர் பூமியில் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம், மேன்மையானதை பேசுகிறது இயேசுவின் இரத்தம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நமக்காக கூப்பிடுகிறது. ஆகவே இந்த இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டு, இந்த இரத்தத்தினால நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அவர் மரித்தோழ்ந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்று, இயேசுவே நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை நான் உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா, என்னை நீரே வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவினிடத்தில் உங்களை கொடுங்கள். அவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த வேளையில் எங்களுக்கு இரக்கம் செய்து, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் மனுஷகுமாரன், அவர் தேவகுமார் என்கிறதான தலைப்பில் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை குறித்து, உம்மாலே உண்டாகிற நன்மைகளை குறித்து, உம்முடைய இரத்தத்தினாலே உண்டாகிற ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு இரக்கம் செய்து, கேட்டதான வசனத்தின்படி தேவனுக்கு உண்மையாக நாங்கள் ஜீவிக்க இயேசுவே எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படி, ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படி, பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாதவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும், பலப்படுத்தும். உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை திருப்தியாக்கும், இவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கும். வியாதியாக இருக்கிறவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடு, சத்துருவினாலே பிடிபட்டவர்களுக்கு பிசாசின் மேல் ஜெயம் கொடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலகீனங்கள் நீங்கி போகட்டும், போராட்டங்கள் நீங்கி போகட்டும், இவர்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நன்மைகள் நிறைவாக இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.